ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தெரிஞ்சு தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். டேட் உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் தவிர என் லைஃப்பில் வேறு எந்த ஒரு பர்சன்டையும் திங்க் பண்ண மாட்டேன். என் மேலே ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான். டேக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். உங்க பாருங்கள், சொன்னால் கேளுங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் இன்னொரு பர்சன்டெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டோரை நாக் பண்ணேன். இனி என்னோட டிசிஷன் தான். சரி, நீ ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்க. டேக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் நீ இந்த அளவுக்கு டேயே நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நீ டேயை டார்ச்சர் பண்ணுறது இதுக்கு மேலே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. குக்கி, நீ பண்ணுற ப்ராப்ளம்ஸில் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற 2 பர்சன்ஸ்குள்ளே ஃபைட் வர நான் விரும்பலை. உனக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி உன்னை என்னோடய சிஸ்டரோட ஹவுஸ்க்கு அனுப்ப தான் போகிறேன். இன்னும் 1 வீக் கழித்து உனக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இப்படி குக்கியோட டேடு சொன்னால் டோரா ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம குக்கி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தோம். குக்கி கரெக்டாக டோரா ஓப்பன் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு குக்கியோட மாம் வந்து அப்படி டோரை ஓப்பன் பண்ணால் மாமை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே இருங்கன்னா குக்கியோட டேடு தான் எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி குக்கியை வந்து பிடிச்சான். இங்கே பாருங்கள், எனக்கெலாம் இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. சும்மாலாம் நீங்கள் ஒரு பர்சண்ட்டாக காட்டுறதை பார்த்துட்டு உடனே அந்த பர்சன்டெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. என்னால் டேயை வச்ச பிளேஸில் இன்னொரு பர்சண்ட்டை வச்சு பார்க்க முடியாது. ஓகேயா டேட்? நான் மேரேஜெலாம் பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு செம்மையாக டிப்ரெஷனாக இருக்குது. நான் ஷாப்பிங் மால் வர போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி அப்படி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனால் குக்கியோட மாம் தான், சரி அவன் ஷாப்பிங் மாலுக்கு தானே போகிறேன்னுங்கிறான், கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும், டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியோட டேடை அப்படி கம்ஃபர்ட் பண்ணான். குக்கி நேராக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் வராரு. இப்போ டே சைட்டை தான் காட்டுது. அதுக்கு மேலே என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் அந்த கேர்ளுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கால் பண்ணிகிட்டு இருந்தா அந்த கேர்ளுமே ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ண மூமெண்ட்டுக்கு இப்படி பிக் பண்ணிவிட்டு, இப்போ என்ன ப்ராப்ளம் டே? இனி எதையாவது ஒரு எம்ப்ளாயி வச்சு நான் அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு டென்ஷன் ஆகாத, அவன் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டான். ப்ளீஸ் நீ வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே, நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா சொல்லு, இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்கிட்ட பயங்கரமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சரி ஓகே, நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் ஒர்க்குக்கு வெளியே வந்துருக்கேன். ஈவினிங் ஒரு 7 o'clock போல் இந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். அங்கேயும் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து என்ன டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால் அப்புறம் தான் நம்மகிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தேடுறது, எல்லாத்தையும் தட்டி விட்டுருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தேடிட்டு அது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பேப்பரில் சைன் வாங்கிட்டு இருந்தோங்கிற மாதிரி நேராக கம்பெனியில் இருந்து நேராக அந்த காஃபி ஷாப்புக்கு தான் போகிறாரு. அந்த கேர்ளுக்காக வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக அந்த காஃபி ஷாப்புக்கு போனோம். அந்த கேர்ளுமே கரெக்டாக 7 o'clock போல் காஃபி ஷாப்புக்கு தான் வருவார். இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்கு வந்தோம். அந்த கேர்ளை மீட் பண்ணுறாங்க. வந்து சாரி சொல்லி குக்கி இந்த மாதிரி ஜிமினாவோட பிரதர், அவன் எப்போட்டுமே இந்த மாதிரி நாட்டித்தனமாக சைல்டிஸாக ப்ளே பண்ணுவான், இன்றைக்கி கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டான், சாரி அவன் தெரியாமல் ஸ்லாப் பண்ணிட்டான், நீ ஃபர்கிவ் பண்ணிடுங்கிற மாதிரி பயங்கரமாக சாரிக்கு மேலே சாரி சொல்லி ஃபர்கிவ் சொல்லி அப்புறம் இந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி திரும்பவும் அவளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, இந்த ப்ராஜெக்டை நான் உனக்கு தான் கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் நான் உனக்கு தான் சைன் பண்ணணும்னு திங்க் பண்ணேன். பட் அந்த பர்சன்ட் என்னை ஸ்லாப் பண்ணது தான் எனக்கு பிடிக்கல. சரி டென்ஷன் ஆகாது, இவ்வளோ சாரி சொல்லிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ சாரி நம்ம சொல்லியிருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு சைன் அந்த கேர்ள் பண்ணிவிட்டு, சரி நம்ம இதுக்கப்புறம் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேர்ள் அங்கேருந்து போனால் இப்போ கூட நம்ம டேக்கு செம்ம கோவம். அந்த கேர்ள்கிட்ட தப்பே செய்யாமல் இவ்வளோ சாரி இவ்வளோ ஃபர்கிவ் கேட்டிருக்காருல்ல, யாரால்? குக்கியால். அந்த மூமெண்ட்டில் காண்டாகி அந்த கேர்ள் கூடயே பேசிக்கிட்டே, சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க்கு விஷயமா நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம், அப்போ மற்றதை பேசிக்கலான்னா அப்படிங்கிற மாதிரி கார் பார்க் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த ஷாப்புக்கு வெளியிட கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கார் பக்கத்தில் வந்துருந்து அந்த கேர்ளும் டேயும் பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அதே ஸ்ட்ரீட் வழியாக தான் ஷாப்பிங் மாலில் திங்ஸை வாங்கிட்டு நம்ம குக்கி வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்தால் அந்த கேர்ள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டை சாரி கேட்க கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த கேர்ள் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி சரி நம்ம மற்ற ஒர்க்கில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் அங்கேருந்து கிளம்புறா. அந்த கேர்ள் அப்படியே அங்கேருந்து கிளம்புற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு திரும்பினா டேக்கு முன்னாடி கரெக்டாக குக்கி வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கே?
ஆ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? சரி ஓகே, உனக்கு அந்த டெண்டர் திரும்பவும் கிடச்சிருச்சா? அந்த கேர்ள் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களா? சரி, ப்ராப்ளம் எண்ட் ஆயிடுச்சுல. சரி வா, நீ என் கூட வா. நீ இந்த மாதிரி என்னை பேசி ஹவுஸில் விட்டுட்டு போன மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னோட டேடும் மாமும் நான் சொல்கிறதெல்லாம் ஃபேக்குங்கிற மாதிரி சொல்லி என்னோட ஆன்ட்டியோட சன்னுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறத ஹோல் ஒர்க்கும் பண்ணுறாங்க. 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட்டான், 1 மந்த்துக்குள்ளே மேரேஜான். என்னாலலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நீ வந்து சொல்லு, ஏதோ ஒரு கோர்ட்டில் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், எனக்கும் ஜங்குக்கு பிடிக்கும் அப்படிங்கிற எனக்கு குக்கியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சான். டே குக்கியோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு, அதான் உன்னோட டேடு உன்னோட லைஃப்பில் மேரேஜை பற்றி திங்க் பண்ணி மேரேஜ் ஒர்க்கை பண்ணியிருக்காருல்ல, என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ண வேண்டியதானே, ஏன் என்ன அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே நான் பண்ணது தப்பு தான். ஒரு கேர்ள் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக நீ இருக்க வேண்டிய பிளேஸில் இருக்கிற மூமெண்ட்டும் நீயும் அந்த கேர்ளும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டிப்ரெஷனில் அந்த மாதிரி பேசிட்டேன், ஸ்லாப் பண்ணிட்டேன். அதுக்கு நான் சாரி கேட்டுருந்தேனே, தெரியாமல் பண்ணதுக்கு எதுக்கு இந்த மாதிரி என்னை பனிஷ் பண்ணுறேன். என்னாலலாம் ஒன்றா மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்டெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. என்னோட டேடு என்னோட ஆன்ட்டியோட சன்னுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறத ஹோல் ஒர்க்கையும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னாலலாம் ஒன்றா மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட்டாக மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் ஏதோ கோர்ட்டில் பேசுகிறேங்கிற மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லு, அப்படின்னா நான் மேரேஜை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி டேக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினபடி பேசிகிட்டு இருந்தான். குக்கியோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு, இப்போ தான்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. சீக்கிரமாகவே அந்த பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து உன்னோட ஆன்ட்டியோட ஹவுஸ்க்கு போயிருந்தேன். ஓகே, உன்னோட மேரேஜுக்கு கண்டிப்பாக நான் கிஃப்டோட வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு குக்கி ரொம்ப காண்டாக்கி, என்னடா நினச்சிட்ருக்க நீ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த கேர்ள்கிட்ட க்ளோஸ் ஆகின மூமெண்ட்டை பட்டு ஒரு ஜெல்லஸில் நான் கொஞ்சம் கோவமாக நண்டுக்கிட்டேன். அதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. திரும்ப இந்த மாதிரி பேசி என்னை டென்ஷனாக காட்டுட்டு, நான் பண்ணது தப்பு தான்னு சொல்லி சாரி சொல்லிட்டோம்ல, நான் என்ன பண்ணால் உனக்கு கோவம் போகும். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாத, வா என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசுனா, நீ என்ன பைத்தியமாடா, நான் தான் கிளியராக தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா? இங்கே பாருடா, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. ஜஸ்ட்டு நீ ஜிமினாவோட பிரதர், அந்த ஒரே ஒரு திங்கிக்காக தான் உங்ககிட்ட இப்போ கூட சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போவும் டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன் டேடுக்கு கால் பண்ணி ஜங்குக்கு என்கிட்ட வந்து திரும்பவும் ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, ஏன்டே இதுக்கிட்டே இந்த அளவுக்கு ஹாஷாக நண்டுக்கிற, நான் பண்ணது தப்பு தான்னு சொல்கிறோம்ல, இனி நான் எந்த ஒரு ஒர்க்கு பண்ண சொல்ல நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ப்ளே பண்ணி விளாடலாம் மாட்டேன். நான் ரொம்ப சமட்டு பையனா, நீ என்ன மாதிரிலாம் சொல்கிறியோ அந்த மாதிரி நான் பர்ஃபெக்டாக இருப்பேன். நான் நாட்டித்தனமாக எதுவும் ப்ளே பண்ண மாட்டேன், கோவப்படாதேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி உன்னோட பிரெயினுக்கு புரியவே செய்யாது நான் என்ன சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி குக்கியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்மகிட்டே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனா, குக்கி தான் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சேடாகி நேராக ஹவுஸ்க்குள்ள என்றானா, ஷாப்பிங் மாலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கடா போனேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியோட டேடு பயங்கரமாக கட்டுனா, குக்கியோட டேடு பேசுகிறது எதுவுமே கேட்காம அப்படியே ஸ்டெப்பில் ஏறினா, இன்னும் 2 டேஸ் கழிச்சு அங்கிள் ஆன்ட்டி அப்புறம் குக்கியை மேரேஜ் பண்ணிக்க ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்களே அந்த பர்சன்ட் 3 பர்சன்ஸுமே நம்ம ஹவுஸ்க்கு வருவாங்க. 1 வீக் கழிச்சு என்கேஜ்மெண்ட், ப்ராப்ளம் பண்ணாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு ஆன்ட்டியோட ஹவுஸுக்கு போகிற ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கியோட டேடு கட்டுன்னு கட்டி நம்ம குக்கியை திட்டுனாலும் காடே கேட்காத மாதிரி அப்படியே ஃபுல்லாக பெயினில் எவ்வளவோ சாரி கேட்டோம், ஃபர்கிவ் கேட்டோம், நான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன், ஏன் எனக்கு மேரேஜே ஆக போடுங்கிற மாதிரி சொன்னால் என்னோடய மேரேஜுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே நேராக பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி பெட்டில் உட்காந்துருந்து டேயோட பிக் குக்கி கிட்ட டேயோட பிக் இருக்கும்ல அந்த பிக் அப்படி நோட் பண்ணிவிட்டு, நான் எதுனால உனக்கு பிடிக்காம போனேன், என்னை உண்மையிலே அப்போ உனக்கு ஃபஸ்ட்லேருந்தே பிடிக்கவே இல்லையா, நீ என்கிட்ட ட்ரூவாடான மாதிரி பேசிகிட்டு இருந்தியா, என்னை பிடிக்கவே இல்லையா, இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஈஸியாக சொல்லிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி அப்படியே அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே க்ரை பண்ணபடியே நம்ம குக்கியோட ஹேண்ட்ஸே கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணால்
ஒரு 1/2 hour போகுது. இப்போ நம்ம அந்த ஹவுஸ்க்குள்ள நம்ம ஜிமினாடா என்ட்ரு ஆகுறாரு. எங்கே குக்கி கம்பெனியில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருக்கான். முதல்ல அவனை நான் பயங்கரமாக பனிஷ் பண்ணணும். அவனுக்காக நான் அதர் கண்ட்ரிலேருந்து நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன். கம்பெனியில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணி லாஸ் ஆகிற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். அவனை போய் நான் பார்த்துக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நேராக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, டே குக்கி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை டைம்டா சொல்லியிருக்கேன். டேய் உங்கள்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியாடா? இந்த ஹயாங் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஒரு 2 days அதர் கண்ட்ரி மீட்டிங்க்கு வெளியே போனால் இந்த மாதிரி மீட்டிங் ப்ராஜெக்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே கரெக்டாக ஜிமினா பெட்டுக்கிட்ட வந்தா. பெட்டுக்கு பக்கத்தில் கீழே ஃப்ளோரில் அப்படியே பிளட்டாக கீழே விழுந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, இது என்னது அப்படிங்கிற மாரி அப்படியே டச் பண்ணி பார்த்தா பிளட்டுங்கிறத நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் இருக்க குக்கியை நோட் பண்ணால் குக்கி ஹேண்ட்ஸை கட் பண்ணியிருக்க தான் பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. அதை போய்ட்டு ஷாக் ஆகி குக்கிக்காக ஆசையாக நிறைய கிஃப்ட் கொண்டு வந்துருப்பாரு. ஹேண்ட்ஸ்லேயே தான் இருக்குது. எல்லாத்தையும் அதே பிளேஸில் போட்டுட்டு நேராக குக்கிக்கிட்ட வந்துட்டு குக்கியோட ஃபேஸை கப்பனப்படி, குக்கி உனக்கு என்னடா ஆச்சு? டே ஏன்டா இந்த மாதிரி அவசரப்பட்ட? இதுக்குடா இந்த மாதிரி பண்ணேன்? நான்டா இந்த பிளேஸுக்கு வந்துட்டேனடா, நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்லடா, ஏன்டா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ண? குக்கி எழுந்து கொடா என்னை பயமுறுத்தாதடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா குக்கியோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே தட்டுனப்படி அப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணால் ஜிமினா கதறி அழுற சவுண்டு கீழே ஹாலில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே கேட்டு நேராக பெட்ரூம்குள்ள என்றான்னா நம்ம ஜிமினா குக்கிக்கு எதுவும் ஆக்கக்கூடாதுங்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்டலே தூக்குனபடி என்னையே பார்த்துட்ருக்கீங்க, காரை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுட்டு ஜிமினாடா பயங்கர பெயினில் பயங்கரமாக க்ரை பண்ண பொசிஷன்லேயும் குக்கிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாரு. நம்ம டேக்கிங் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குக்கி என்ன திங்க் பண்ணான்னு தெரியல, ஹேண்ட்ஸை கட் பண்ணிட்டான், அவனை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டேட்டா கால் பண்ணி சொல்கிறது கேட்டுட்டு டேட்டா ஹவுஸ்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டான்? நான் ஜிமினா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணால் குக்கி அந்த மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே ஹவுஸ்க்கு வர சொல்ல ஜிமினா கால் பண்ணியிருப்பாரு. நான் அதர் கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுவேன். டே உன் குக்கி என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டான்டா, எனக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டேன் தெரியுமா? இப்போ கூட என்னை இப்போவே மேரேஜ் பண்ணி நீ வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். சரி, நான் அவனை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி கடுப்பிட்டு அனுப்பியிருக்கேன். நீ அவனை கொஞ்சம் லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டே என்னோடய பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நான் உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் குக்கியை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அந்த சர்ப்ரைஸை நம்ம 2 பேருமே குக்கிக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினாட்ட சொன்னால் ஜிமினா ஹாப்பியாகி ஐயோ என்னோட பிரதரோட லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சிடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் ஹாப்பியாக்கி நேராக குக்கிக்கிட்ட கொஞ்சம் கோவமாக ஆக்டிங் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஹவுஸ்குள்ளே வந்துருப்பார். அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு இந்த குக்கி இந்த மாதிரி திங்க் பண்ணி இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, இந்த மாதிரிலாம் அவன் ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேனேங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் டீரி ஐஸ்லேயும் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. குக்கிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ரூமுக்கு டியரி ஐஸ்லேயே கொஞ்சம் க்ரை பண்ண பொசிஷன்லேயே சாடான மூமெண்ட்லேயும் கரெக்டாக நம்ம ஜிமினா கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா ஆகணும்? டேய் நீ ப்ளே பண்ணி விளாண்டதில் தான்டா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டே என் குக்கிக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா நீ இந்த மாதிரி பேசுகிற, அதெல்லாம் குக்கிக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு 10 செகண்ட் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டாக்டர் அப்படின்ற ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் தான் குக்கியோட பேரண்ட்ஸ்க்கு ஜிமினாவுக்கு டேக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். இப்போது நம்ம குக்கி ஐஸை ஓப்பன் பண்ணால் ஒரு 1/2 hour ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மூமெண்ட்டுக்கு குக்கியோட ரூமில் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா குக்கி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் ஜிமினா உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னை இதுக்காக சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டாடே நீ என்ன பைத்தியமாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண? நான் மட்டும் கரெக்டாக அந்த ரூமுக்கு என்ட்ராகலைன்னா டே குக்கி என்னால் அதை திங்க் கூட பண்ணி பார்க்கல முடியலடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? நான்டா இருக்குனேடா உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னோம்லடா, எதுக்கு குக்கி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம குக்கி எதுவுமே பேசாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் குக்கி என் மேலே கோவமாக இருக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே குக்கியோட ஃபேஸை கப் பண்ணால்
பேக் சைடில் நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு நம்ம குக்கி. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பர்சன்ஸ்லாம் எதுக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் பேரண்ட்ஸும் ஜிமினாவும் ஷாக் ஆனால் டேயுமே ஷாக் ஆகி சுற்றி முட்டி நோட் பண்ணால் மட்டும்தான் இப்போ அந்த ரூம்குள்ளே இருக்கிறாரு. தான் தேர்ட் பர்சனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் தேவையில்லாத பர்சன்டா, தேர்ட் பர்சன்டா, என்ன பேசுகிற குக்கி? ஆமாம், இது எனக்கு தான் இந்த பிளேஸில் ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு. என் ஃபேமிலி பர்சன்ஸை தவிர அதர் பர்சன்லாம் எதுக்கு ரூம்குள்ளே இருக்காங்க? அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனோட கம்பெனி ஒர்க்கில் மட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே உள்ளே என்ட்ராக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குக்கி கோவமாக பேசுகிறத கேட்டுட்டு டேடம் அப்படியே நேராக ஜிமினா கிட்ட வர அந்த மாதிரி வேண்டா. ஜிமினா அப்படியே குக்கியை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு பேரண்ட்ஸை நோட் பண்ணால் நம்ம குக்கியோட பேரண்ட்ஸ்கிட்ட நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க போய்ட்டு அந்த மாதிரி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு குக்கியை தான் ரொம்ப பிடிக்கும், நான் குக்கியை தான் மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி நம்ம குக்கியோட பேரண்ட்ஸ்டையும் பேசிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் பேரண்ட்ஸும் அந்த ரூமை விட்டு வெளியே போனால் அப்படியே நேராக நம்ம குக்கிக்கிட்ட க்ளோஸ் ஆகண்டா. ஒன்றா தாண்டா சொல்கிறேன், முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. நீ முதல்ல யார் அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு தேர்ட் பர்சன்ட். நீலாம் என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேசுகிற கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக குக்கி பேசினா, குக்கி பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துட்டு என்ன கோவத்தில் திட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே குக்கி ஆப்போசிட் பக்கமாக திரும்பிக்கிறாரு. ஃபேஸை மட்டும் திருப்பிட்டு டேயை இக்னோர் பண்ணுறாரு. பேசுகிறது கேட்காம ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணால் ஃபேஸை காட்டாதபடி ஃபேஸை திருப்பினபடி கொஞ்சம் கோவமாக இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணாம டேடா இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பைத்தியமா? நான் அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி தான் ஹேண்ட்ஸை கட் பண்ணுவியா? அடி என்னோட ஹேண்ட்ஸ்டா, என் ஹேண்ட்ஸை நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன். என் ஹேண்ட்ஸை இந்த மாதிரி ஒரு டைம் இல்லை நிறைய டைம் கூட கட் பண்ணிப்பேன். அட கேட்கறதுக்கு நீ யார் மட்டும் இல்லை, ஏன்னா என் பிரதரா? நீ என் பிரதருங்கிற மாதிரி தானே பேசின. நீ என் பிரதராக இருந்தாலும் என் பிளட் பாண்டிங் இல்லையே, என்னை பற்றி நீ கேராக திங்க் பண்ணி பேசுறதுக்கு. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன? உன்னை யார் முதல்ல இந்த பிளேஸில் என் பக்கத்தில் இருக்க சொன்னது? என்னை டென்ஷன் ஆக்காமல் முதல்ல இங்கே இருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாகவே நம்ம குக்கி பயங்கரமாக திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு குக்கியோட ஃபேஸை நம்மகிட்ட அப்படி கப்பனை போனால் அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே தட்டி விட்டுட்டு தேவையில்லாமல் டச் பண்ணாதானே. அதான் என் மேரேஜுக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பேனல்ல, எனக்கும் என்னோட அங்கிள் ஆண்டி அவரோட சன்னுக்கும் இன்னும் 1 வீக் கழிச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துரு. கிஃப்ட் பாக்ஸோட வா, சும்மா சின்னடா நார்மல் கிஃப்டோட வரடா, ரொம்ப பெரிய சைஸ் கிஃப்ட் பாக்ஸோட வா. கண்டிப்பாக நான் உனக்காக அந்த என்கேஜ்மெண்ட் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி கோவட்டிலேயே நம்ம பார்த்து பேசினோம். கொஞ்சம் ஆங்க்ரி ஆகி குக்கியோட சீக்ஸை கிரிப்பாக ஒரே ஹேண்ட்ஸில் கப்பினபடி, அந்த மாதிரி சொல்லிட்டுன்னா இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணுறியா? அப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறீங்க. இந்த டேயெல்லாம் வேண்டாம், இந்த டேயெல்லாம் உடனே தூக்கி போட்டுட்டீங்க. இதுதான் உன்னோட 7 இயர்ஸ் இல்லவா குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கியை கலாய்ப்பாரா. அந்த மாதிரி கலாய்ச்சாம். அதான் நீ என்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டலடா, அப்புறம் என்ன 8 இயர்ஸில் இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசினோம். குக்கி பேசுகிறத நம்ம நோட் பண்ணாமலேயே குக்கியோட பேக் சைட் நெக்கை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டு குக்கியோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு குக்கி ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே டேயோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம குக்கி ரியாலிட்டிக்கு வந்துட்டு டக்குன்னு டேயை பிடிச்சி தள்ளிவிட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சி இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டு வரா. நான் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்ன கிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கட்டு வரா. அந்த மாதிரி கட்டுனா வாயா முடுறான், இன்னொரு பர்சன்ட்டை வேறு நீ மேரேஜ் பண்ணிப்பியா, பிச்சிருவேன் பட்டுக்கோ மவுட்டி. நீ அந்த மாதிரி பேசும், என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மேரேஜாக இருந்தாலும் சரி நான் தான் உன்னை பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம குக்கி தான், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் அப்படி ரிங்கை போடுவேன், அதெல்லாம் நான் ரிங் போட அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டாக் ஆகி சொன்ன வேட திரும்ப திங்க் பண்ணி பார்க்குறாரு. என்கேஜ்மெண்ட்டும் மேரேஜும் நான் தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த வேட திங்க் பண்ணிவிட்டு அப்படி நிமிட்டு பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்த்தா குக்கியோட ஃபேஸை கப்பனப்படி, சாரி ஒரு டென்ஷனில் தான் அந்த மாதிரி உன் பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு உன்னை விட்டுட்டு போனேன். அப்புறம் என்ன, என்னை எப்போ பட்டாலும் டென்ஷன் ஆக்கி என் ஒர்க்கெல்லாம் பிரேக் பண்ணுறல, அந்த காண்டில் தான் அந்த மாதிரி பேசினேன். ஆனால் அந்த மாதிரி பேசுனதுக்கு நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
நெக்ஸ்ட் டே நான் உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து மேரேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சான். நீ எனக்கு ஷாக் கொடுக்குறேன். ஹா, எனக்கு என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? நீ இந்த மாதிரி ஹேண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கணுங்கிற மாதிரி சிமின் எனக்கு கால் பண்ணி சொல்ல நான் மொத்தமாகவே உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா? நீ எப்போ எழுந்துப்ப, உனக்கு எதுவும் ஆக்கக்கூடாதுங்கிற மாதிரி நானும் உன்னோட பிரதரும் எந்த அளவுக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? ஃபைட் பண்ணால் இந்த மாதிரி தான் பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணுவியா? இந்த மாதிரி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கோமாண்ட மாதிரி பேசுனா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கட்டு? நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்னை நீ மேரேஜ் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படியே குக்கியோட ஃபேஸாக ஒரு ஆன்சராக கப் பண்ணியிருக்க மூமெண்ட்டில் குக்கியோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ணபடி நான் மட்டும்தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், அவ்வளோ ஈஸியாலாம் என் பேபி இன்னொரு பர்சன்ட்டுக்கு விட்டுலாம் கொடுக்க முடியாது, எனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, எவ்வளோ ஆங்கிரி வந்தாலும் சரி, நீ என்னை எவ்வளோக்கெல்லாம் என்கிட்ட ஃப்ராங் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டாலும் சரி, நாட்டித்தனமாக என் ஒர்க் எல்லாத்தையும் கெடுத்தாலும் சரி, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உன்னை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். நீ மட்டும் என் மேலே லவ்வில் ஃபாலோயிங்கில் இல்லை, எனக்குமே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானுமே உன்னை சைல்ட்லேருந்தே நீ எப்போ என்னை லவ் பண்ணிகிட்ருக்கியோ அப்போதுலேருந்தே உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு குக்கி அப்படி வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணபடி, நிஜமாலுமா நீ என்னை அப்போ மேரேஜ் பண்ணிப்பியா? என்கிட்ட ஃப்ராங் பண்ணி விளாடலைல்ல, நான் இப்போட்டு ட்ரீட் பண்ணி விளாடுற மாதிரி என்கிட்ட விளாடலைல்ல, என்னை நிஜமாலுமே மேரேஜ் பண்ணிப்பல்ல? நான்லாம் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர அந்த மாதிரி எழுதம். அதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேனுங்கிறோம்ல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி டேசல் வர அந்த மாதிரி சொல்கிறது கேட்டும் குக்கி அப்படியே ஹாப்பியாகி டைட்டாக ஹக் பண்ணப்படி இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 2 days மூவ் ஆன் ஆகுது. குக்கி டிஷர்ட் ஆகி நேராக மேரேஜ் காலுக்கு தான் வராரு. இந்த மாதிரி மேரேஜ் காலில் டேயோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நம்ம குக்கியுமே கரெக்டாக குக்கியோட பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக ஸ்டேஜுக்கு வர்றாரு. ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி வர மூமெண்ட்டில் நம்ம குக்கியை ஸ்மைல் பண்ணபடி டேயை நோட் பண்ணால் டேயுமே ஸ்மைல் பண்ணபடி நம்ம குக்கியை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டே குக் 2 பேருமே ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் இருக்க முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு டேயோட ஹவுஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் டே இருக்கிற ஹவுஸ் வேறு, பேரண்ட்ஸ் இருக்கிற ஹவுஸ் வேறு. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹவுஸுக்கு தான் இப்போ கூட்டுருக்காரு. இந்த மாதிரி கூட்டு வந்தால் ஹவுஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே ஒர்க் பண்ண 2-3 மேட்ஸ் தான் இருக்காங்க. ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவங்களோட ஹவுஸ்க்கு கிளம்பிடுதாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு டே தான் நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ஹவுஸ், அப்புறம் இதுதான் நம்மளோட பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி குக்கியை டேயோட ஹவுஸ்குள்ளே இப்போன்னா நம்ம டேயோட ஹவுஸ்க்குள்ளேயே நம்ம குக்கி ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ராயிருக்காரு. ஏன்னா நம்ம டேக்கே நல்லாவே தெரியும் குக்கி எந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுவான்ட்டு. அதனால ஜிமினா டேயை வந்து குக்கியை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி ஆல்ரெடி ஜிமினா கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு குக்கி ரொம்ப ஹாப்பியாகி ஒவ்வொரு பிளேஸையாக அப்படி நோட் பண்ணி செக் பண்ணபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். குக்கி இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம குக்கிக்கான டின்னரை நம்ம டே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம குக்கி நோட் பண்ணிவிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். நமக்கான டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இந்த ஹவுஸில் உனக்கு மேட் ஒர்க் பண்ண மேட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் மட்டும்தானே சிங்கிளான பிளேஸ் வரேன், ஹவுஸை க்ளீன் பண்ண மட்டும்தான் 2 மேட்ஸ் வருவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே 2 கிளம்பிடுவாங்க, ஃபுட்டு மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துப்பேன், நம்ம 2 பேருக்கும் நானே சேர்த்து ஃபுட்டை ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பிளேட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளுக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம குக் 2 பேருமே கரெக்டாக டைனிங் ஹாலில் வந்து உட்காண்டோம். நம்ம குக்கி தான் ஃபுட்டை சாப்பிட சொன்னால் ஃபுட் பிளேட்டையே பட்டி ஹெவியாக முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு, என்ன குக்கிக்கு இந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு இது ஜிமின் தானே சொன்னால், அதுக்காகவே நம்ம இந்த ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு குக்கியோட மாமக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுலாம் ரெடி பண்ணோம், ஏன் பிளேட்டை அந்த மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி டவுட்டாக நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். குக்கி சாப்பிடாமலேயே அப்படி ஃபுட் பிளேட்டை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அப்படியே என்ன மாதிரி பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தான். ஏன்னாச்சு குக்கி, ஃபுட்டு பிடிக்கலையா என்ன, ஏன் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சால்ட்டும்
சில்லி பவுட்ரு எல்லாமே பர்ஃபெக்டாக தானே இருக்குது. நான் எதுவுமே கூட போடலையே. ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக தானே இருக்குனுங்கிற மாரி திரும்பவும் ஃபீட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தானடா இருக்குது, நான் என்னத்தடா பண்ணிட்டேனுங்கிற மாரி குக்கியை நோட் பண்ணால், அட நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. ஆமாம் பேபி, மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஏன் நம்ம 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ கேப்பு அப்படிங்கிற மாதிரி சேரை போட்டு தள்ளி உட்காந்துருக்கட்டும். குக்கி அதாவது 2 பேருக்கு நடுவில் கேப் இருக்குது. அந்த மூமெண்ட்டு இப்படி நம்ம குக்கி சொன்னால் நம்மகிட்டே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணப்படி, இப்போ என்ன என் பக்கத்தில் சேர் போட்டு வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கி டக்குன்னு எழுந்து சேரை பக்கத்தில் போட சொன்னால் நேராக டேயோட டைஸ்லேயே வந்து உட்காந்துருவாரா அந்த மாதிரி உட்காண்டா, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அட்டா கேப் அதிகமாக இருக்குல்ல, கேப்பை குறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் ஸ்மைல் பண்ணபடி, அப்படியா கேப்பை குறைச்சியா, ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது கேப் குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னமட்டே குக்கியை கலாய்க்கும். இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு ஃபுட்டு இப்போ என்ன வேணும், நீயே ஃபீட் பண்ணி விட, நமக்கு இன்றைக்கி தானே மேரேஜ் இருக்குது, நீ ஃபீட் பண்ணி விட்டா நான் க்யூட்டாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி டைம் இப்படி ஃபீட் பண்ணி விட்டா நம்ம குக்கியுமே சொன்ன மாதிரியே க்யூட்டாகவே சாப்பிட்றாரு இந்த மாதிரி சாப்பிட்டோம். ஸ்மெயில் பண்ணபடி ஃபுட்டெல்லாத்தையும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு, சரி நீ பெட்ரூமுக்கு போனால் எல்லா திங்ஸுமே வாஷ் பண்ணிட்டு வரேனுங்கிற மாதிரி நேராக வாஷ் பண்ணுற ப்ளேஸில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வாஷ்லாம் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூமுக்கு வந்தால் குக்கிடம் பெட்டில் பெட்டோட கார்னரில் உட்காந்துருக்காரு. செம்ம நர்வஸில் ரொம்ப ஷைனஸில் இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம அப்படியே அந்த பெட்ரூம்குள்ள என்ட்ராகி குக்கி எங்கடானுங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணால் பில்லாவை ஹக் பண்ணபடி பெட்டில் கார்னரில் உட்காந்துருக்கிட்ட பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நேராக நம்மகிட்டே குக்கிக்கிட்ட க்ளோஸாக எப்போட்டு மாதிரி தான் நம்மகிட்டே இருக்கிறாரு, க்ளோஸாக வருவாரா. ஆனால் பட் நம்ம குக்கியால் நார்மலாக மொடையை போட்டு டீச் பண்ணி ப்ளே பண்ணி நாட்டித்தனமாக விளாண்டுக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ ரொம்ப ஷை ஆகுது. ஏன்னா இப்போ மேரேஜ் பண்ணிட்டார்ல, ஒய்ஃப் ஆகிட்டார்ல, அந்த மூமெண்ட்டில் அவருக்கு ஒரே ஷைனஸில் அப்படியே பில்லோவை பிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு இருந்தான். கரெக்டாக குக்கி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பில்லை பிடிக்கலையா என்ன பிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் இல்லை, இந்த பில்லோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம சாஃப்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃப்ளோரை பார்த்து டக்குன்னு குனிறாரு. டைம் 10 o'clock ஆயிடுச்சு. எனக்கு வேற இன்றைக்கி நமக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு பற்றியா, டயர்டாக வேற ஆகிட்டேன், நான் ஸ்லீப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பில்லோவை வச்சுட்டு ஸ்லீப் பண்ணுற மாதிரி பெட்டில் படுக்க போனோம். குக்கியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி புஷ் பண்ணி க்ளோஸாக இழுக்கவும் குக்கி அப்படியே ரொம்ப ஷையாகி, என்ன ஆச்சு ஸ்லீப் பண்ணலாமான்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாரி குக்கி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம். என்ன பேபி சும்மா நான் அப்படியே மூவ் ஆன் ஆகி இருக்க சொல்ல பக்கத்தில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பேன், ஏன் அப்போ நான் உங்ககிட்ட க்ளோஸாக வரமாட்டேனுங்க போய் தானே அந்தளவுக்கு என்கிட்ட செடியூஸான மூமெண்ட்டில் ப்ளே பண்ணிக்கலான்ட. இப்போன்னா ஹோல் ரைட்ஸும் இருக்குது குக்கி, நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுக்கு இப்போ ஏன் ப்ளே பண்ணி விளையாடுறத விட்டுப்புட்டு இந்த மாதிரி பில்லோவில் ஸ்லீப் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரிலாம் பேசாட, என்ன இந்த மாதிரி பேசினா உனக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு மாதிரி கலாயப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சோம். ஒரு மாதிரி டீச் பண்ணுறாரு. இந்த மாதிரி டீச் பண்ணோம் நம்ம குக்கிக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே ஃபேஸ்லாம் சகக்குமா அந்த மாதிரி சவுண்டா, ஐயோ குக்கி இத்தனை இயர்ஸில் இப்போ நான்டா உன் ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சிங்கே பார்த்துருக்கேன், டை என்னை பாருடா அப்படிங்கிற மாதிரி குக்கியோட ஃபேஸை கப்புனப்படி குக்கியோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் என்கிட்ட தானே ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன், என்கிட்ட ஃபைட் பண்ணல, எங்கிட்ட திட்டுனல, என்கிட்டயே டீச் பண்ணல, ஏண்டா எனக்குலாம் கிஸ் பண்ணலை, சீக்ஸில் கிஸ் பண்ணலை, லிப்பில் கூட இன்றைக்கி கிஸ் பண்ணலை, அப்போல்லாம் இந்த ஷைனஸ் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டேஸு எத்தனை இயர்ஸில் எத்தனையோ டைம் என்கிட்ட நீ ப்ளே பண்ணி விளாண்டுருக்க, அப்போல்லாம் இந்த ஷைனஸ் எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இந்த மாதிரிலாம் பேசாதட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்லீப்பிங் வருது அப்படிங்கிற மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி பட்டம் குக்கிக்கு மேலே அப்படியே நம்மகிட்டே ஹோவரானபடி, ஆனால் எனக்கு ஸ்லீப்பிங் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ட்ரையாங் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
வேறு எந்த டோனிங்கில் பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே க்ளோஸாக வந்து குக்கியோட செக்ஸில் கிஸ் பண்ண குக்கி அப்படியே வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாரி மவுட்டு தான் அந்த மாதிரி பேசினா குக்கியோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம டேயோட பாடியில் ரெப் பண்ணபடி ப்ளே ஆகுது. மவுட்டுடா இப்போ வேண்டாம் பறவை பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி மவுட்டு தான் பேசிட்டு ஹேண்ட்ஸ் என்ன குக்கி என்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.